கேஜிசி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வருகிற மார்ச் 2ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை மாசி மகம் வருது. அந்த மாசி மகம் வந்துட்டு பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தான் இந்த மாசி மகம் வரும். இந்த மாசி மகம் வந்துட்டு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியது, மகாமகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மகாமகம்ன்றது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பமேளா அந்த மாதிரி இப்போ பெரிய பெரிய இடங்கள்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்கும். இந்த மாசி மகம்ன்றது வந்து ஆண்டாண்டு காலமாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் வரக்கூடியது. மாசி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு மக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள். இந்த நாளில் வந்துட்டு நம்ம புனித நீராடுறது ரொம்ப சிறந்தது. அது புனித நீருன்னா எப்படி அப்படின்னா, கடலில் குளிக்கிறது, ஆறுகளில் குளிக்கிறது, அருவிகளில் குளிக்கிறது, குளம் தீர்த்தங்கள், அதாவது ஆலயத்தில் இருக்கக்கூடிய குளங்கள், அந்த குளங்களில் குளிக்கிறது, இந்த மாதிரி குளிச்சு அந்த நம்ம உடம்பை தூய்மைப்படுத்துறது, ஆத்ம சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் செய்யும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதில் வந்துட்டு பிதர்களுக்கு தர்ப்பணமும் பண்ணுறாங்க. இந்த பிதர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் அவங்களுக்கு முன்னோர்களுக்கு நேரடியாக போய் சேருது அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும் இந்த மாசி மகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு பெற்றதாக இருக்குது. இந்த மாசி மகம் இது ரொம்ப எளிமையான முறையில் எப்படி நாம் அந்த தோஷங்களை பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தொகுப்பாக பார்க்கலாம். மிக எளிமையான முறையில் கிழக்கு முகமாக நின்று சூரிய பகவானை பார்த்து நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முறை இது. இதை எல்லா மக்களும் செஞ்சு பயனடையுமாறு மிக தெளிவாக சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ முதல்ல ஆரம்பத்தில் நம்ம சொல்லக்கூடியதை கவனித்து கேளுங்க. உபஸ்பரிஷ்ய அப்படின்னு சொல்கிறது கையை வந்து சுத்தம் பண்ணுறது. கையை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆத்மதத்துவாய நமக. ஆத்மதத்துவாய நமக அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவை நாம் உணரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆத்மதத்துவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளுக்கு சாப்பிடணும். அதுக்கடுத்தது வித்யாதத்துவாய நமக. வித்யாதத்துவாய நமகனாக்கா நம்மளுக்கு நல்ல அறிவும் நல்ல பழக்க வழக்கங்களும் நல்ல ஒழுக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. அதை நாம் ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இரண்டாவது முறை நாம் செய்யக்கூடியது. மூன்றாவதாக ஞான தத்துவாய நமக. அதுக்கு தேவையான அறிவை நமக்கு கொடுக்கணும் அந்த இறைவன் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம உள்ளுக்கொள்கிறோம். இப்போ ஆத்ம தத்துவாய நமக, வித்யா தத்துவாய நமக, ஞான தத்துவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை உள்ளுக்கு பருகணும். அடுத்தது உடல் தூய்மை செய்யறதுக்காக ஓம் பூர் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலையை சுற்றி அந்த நீரை சுத்தம் பண்ணிக்கிறது, நம்ம உடலை தூய்மைப்படுத்திக்கிறது. நம்ம என்னதான் நம்ம குளித்தாலும் சுத்தம் பண்ணாலும் நம்ம உடம்பை மறுபடியும் ஒரு தடவை ஒரு தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு ஒரு நல்லது பிராணாயாமம். ஓம் பூ, ஓம் புவ, ஓம் சுவ, ஓம் மக, ஓம் சன, ஓம் தப, ஓம் சத்யம், ஓம் தச்ச விதுரரண்யம், பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத், ஓம் அப்ப சோதீரஷ அமிர்தம் பிரம்ம பூர் புவஸ்வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு உள்ளுக்கு இழுத்து ஒரு நிமிஷம் நிற்க வச்சு அதுக்கப்புறம் வெளியே விடணும். இதுதான் வந்து பிராணாயாமம். இப்போ வந்து சங்கல்பம் சொல்லணும். நம்ம சங்கல்பம்ன்றது வந்துட்டு நம்ம என்ன காரியங்கள் செய்ய போகிறோமோ அதை சொல்கிறது தான் சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல வந்து மாசி மகாமகத்துக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்றதுனால மகாமகத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படின்றது ஒரு எளிமையான ஒரு சங்கல்பம். கையில் தீர்த்தத்தை விட்டுக்கிட்டு இப்படி சின்முத்திரையில் தீர்த்தத்தை பிடிச்சிக்கிட்டு சொல்லக்கூடியது. மமோபார்த்த சமஸ்த துரிதேட்சயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பரமேஸ்வரி பிரீத்தியர்த்தம் மாசி மகாமக பிரீத்தியர்த்த சந்தியாம் உபாசிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தை கீழே சூரியனை பார்த்து விடணும். இப்போது சூரியனை பார்த்து தீர்த்தம் விடணும், மார்ஜனம்னு சொல்லுவாங்க. ஆபோகிஷ்டோ மயோபவ தான ஊர்ச்சே ததா தனக மகேரணாய சக்ஷுஷே யோ வக சிவதமோரஷக தஸ்ய பாஜய தேகனக உசதீரிவ மாதரக தஸ்மா அரங்கமாமவ யக்ஷேச்சாய ஜன்மதக ஆபோ ஜனயதாச்சனக ஓம் பூர் புவஸ்வஹ. அடுத்தது தர்ப்பணங்கள். ஆதித்யம் தர்ப்பயாமி, சோமம் தர்ப்பயாமி, அங்காரகம் தர்ப்பயாமி, புதம் தர்ப்பயாமி, பிரகஸ்பதிம் தர்ப்பயாமி, சுக்ரம் தர்ப்பயாமி, சனைஸ்வரம் தர்ப்பயாமி, ராகும் தர்ப்பயாமி, கேதும் தர்ப்பயாமி, விஸ்வபிரம்மம் தர்ப்பயாமி, சாணக ரிஷி தர்ப்பயாமி, சனாதன ரிஷி தர்ப்பயாமி, அகபூஷண ரிஷி தர்ப்பயாமி,
பிரத்தன ரிஷி தர்ப்பயாமி, சுபர்ண ரிஷி தர்ப்பயாமி, குலதேவதா தர்ப்பயாமி. இப்போ மாதுர் தேவதா நம்மளுடைய சந்ததியினர்கள் செய்யும்போது பெருவிரல் பக்கம் விடணும். மாதுர் தேவதா தர்ப்பயாமி, பிதுர் தேவதா தர்ப்பயாமி, மாதுலாய் தேவதா தர்ப்பயாமி, பிதுராய் தேவதா தர்ப்பயாமி, பஞ்சபூதம் தர்ப்பயாமி, தச திக்பாலம் தர்ப்பயாமி. ஓம் தத் சத் விராட் விஸ்வ பிரம்மார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்ப்பணங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்து ஓம் பூர் போஷ்வக மறுபடியும் ஒரு தடவை நம்ம சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூரிய பகவானை பார்த்து கையெடுத்து வணங்கி நாம் வேண்டிக்கணும். இதுதான் ரொம்ப எளிமையான ஒரு தர்ப்பண மந்திரங்கள். இதை தினசரியும் செய்யலாம். இது மகாசி மகாமாதத்துக்கு செய்யக்கூடியது. சங்கல்பத்தில் மட்டும்தான் கொஞ்சம் மாற்றம், மீதி எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் வரும். இதை தினசரி செய்யறது ரொம்ப உத்தமம். எல்லாரும் செய்யுங்க. இதை செய்ய செய்ய உங்களுடைய வறுமையில் நீங்கி உங்களுக்கு முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைச்சி நல்ல சுவீட்சமான வாழ்க்கையை வாழலாம். நன்றி, வணக்கம்.